இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கந்தனுக்கு, முருகனுக்கு, வேலனுக்கு, கடம்பனுக்கு, இங்க போன் ஒண்ணு கிடக்குது, யாருதுன்னு தெரியலையே. ஹலோ, எங்க மாறீங்களா? சார், நான் பழனிமலைக்கு போயிட்டு இருக்கிற முருக பக்தர் பேசுறேன் சார். இங்க ரோட்டோரமா இந்த போன் கடந்தது சார், அதான் நான் எடுத்து பேசுறேன். அப்படிங்களா சார்? இப்போ நீங்க எங்க இருக்கீங்க சார்? சரிங்க சார், நீங்க கொஞ்சம் அங்கேயே இருக்கீங்களா? இப்போ நான் வந்துடுறேன். நீங்க வாங்க சார், நான் இங்கேயே இருக்கேன். சரிங்க, தேங்க்யூ சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். அந்த ஃபோன் யார்கிட்ட இருக்கு? சார், என்கிட்ட தான் சார் இருக்கு. நீங்க தான் போன்ல என்கிட்ட பேசுனீங்களா? ஆமா சார், நான் தான் பேசுனேன். அந்த ஃபோன் இங்கே தான் கிடைச்சதா? ஆமா சார், நாங்க பழனிக்கு பாத யாத்திரையா போயிட்டு இருந்தோம். அப்ப இந்த வழியா நடந்து வரப்போ ரோட்டோரமா இந்த போன் ரிங் ஆயிட்டு இருந்துச்சு. அதுதான் சார் எடுத்து பேசினேன். இது உங்க போனா சார்? என் ஃபோன் இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சவங்களோட ஃபோன். அதை நானே அவங்ககிட்ட கொடுத்துறேன். கொடுங்க. இந்தாங்க சார். இந்தாங்க, செலவுக்கு வச்சுக்கோங்க. சார், நான் பணத்துக்கு ஆசைப்பட்டு இதை செய்யல சார், எனக்கு வேணாம் சார். நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க செஞ்ச உதவிக்காக இதை கொடுக்கல, ஒரு அன்பா தான் கொடுக்குறேன். வழி செலவுக்கு வச்சுக்கோங்க. இந்தாங்க. சார், நீங்க அன்பா கொடுக்குறேன்னு சொல்றதுனால நான் வாங்கிக்கிறேன் சார். இந்தாங்க. சாமி, நீங்க பழனிமலைக்கு போறதா சொன்னீங்க. இவரோட ஒய்ஃப் ஆபத்தான நிலைமையில உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க குணமாகணும்னு அந்த முருகன் கிட்ட வேண்டிக்கங்க. சார், உங்க மனைவி உயிருக்கு போராடிட்டு இருக்காங்களா? ஆமாங்க. கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். உங்களை மாதிரி நல்லவங்களுக்கு வர்ற சோதனை ரொம்ப நாள் நீடிக்காது சார், சீக்கிரமே சரியாயிடும். அந்த பழனிமலை முருகன் கிட்ட உங்க மனைவி குணமாகிறதுக்கு நாங்க வேண்டிக்கிறோம் சார். வரட்டுங்களா சார்? வாங்கப்பா. கந்தனுக்கு, முருகனுக்கு, கடம்பனுக்கு, வேலனுக்கு.